ஓடுகிறார்கள். எங்கும் வழி இல்லை தப்பிப்பதற்கு. ஒரு வேலையை தாண்டுகிறார்கள். தாண்டினால் சுடுகாடு, இடுகாடு, பிணம் எரிந்து கொண்டிருக்கிறது. வெட்டியா இந்த இடத்தில் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். மனமான மக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், தழுவிக் கொள்கிறார்கள். ஒரு பக்கம் ஓர் உடல் சுடப்படுகிறது. அந்த நெருப்பில் ஈருடல் எரிகிறது. அது எரிவது கடைசி. விறகில் எரிகிறது ஓர் உடம்பு, விறகதாபத்தில் எரிகிறது ஈருடம்பு. இதான் விஷயம். எழுதுறேன். மண் எப்படி பள்ளி அறையையும் சுடுகாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தேன். பள்ளி அறையில் என்ன கிடைக்கும்? மலர்கள் இருக்கும், மஞ்சள் இருக்கும். அவர்கள் கிடைக்கும் பால் கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க. இந்த பள்ளி அறையில் மலர்கள், பால், பழம் இவைகளை ரெண்டுக்கும் சிலையாக எப்படி ஒப்பிட்டு காட்டுவது என்று இரவெல்லாம் யோசித்தேன். மேகங்கள் தூங்கிவிட்டன, நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்து விட்டு நிலாகூட தூங்கிவிட்டது, இலைகளுக்கு மத்தியில் காற்று கூட தூங்கிவிட்டது. நான் மட்டும் விழித்திருந்தேன். இரவெல்லாம் எழுதுகிறேன், எழுதி யோசித்து பார்க்கிறேன். மண் வாழ்க்கை முடியும் இடத்தில் மன வாழ்க்கை தொடங்குது பெண்ணே. மலர்கள் எல்லாம் சிதறும் இடத்தில் நம் மனவேளை அமைந்தது பெண்ணே. பூக்கள் சிதறி கிடக்குல, பூமாலைகள் பிணத்துக்கு போடுறது. பால் பழங்கள் பருகுவதென்று பள்ளி அறை சாஸ்திரம் உண்டு. அப்படிதானே? பழங்கள், முதிர்ந்த பழம், அதாவது பழங்கள் இன்றும் உண்டு, பாலோடு சடங்குகள் உண்டு. மூத்த பழத்தை தான் சொல்லுவாங்க. இன்றும் பால் ஊற்றுவது உண்டு கடைசி சடங்குக்காக. எனவே சுடுகாட்டு பாலை கொண்டு வந்து பள்ளி அறையில் சேர்க்க செய்தது கணேஷ் பாபுடைய கதை. கணேஷ் பாபுக்காக கைதிட்டது. நல்ல 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 இளைஞர்கள் வந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல இளைஞர்கள் ஒளிப்பதிவில் நம்முடைய இளைஞர்கள் செய்திருக்கிற சாதனையை இந்திய திரைப்படத்தில் எந்த மொழியும் செய்யவில்லை. அவ்வளவு பிரமாதமான இசை ஒளிப்பதிவாளர்கள், அவ்வளவு பிரமாதமான இசை. தமிழ்நாட்டில் பிறந்த, சுப்பராய நகரில் பிறந்த ஒரு இளைஞன் ஆஸ்காரை சென்று இசையில் தொட்டிருக்கிறார் என்றால் தமிழ் இசைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அல்லவா? இதெல்லாம், இந்த பெருமைகளை எல்லாம் பார்க்கிற போது இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற பார்த்தேன். இந்த படத்தை நான் அலட்சியமாகத்தான் பார்த்தேன். எந்த படத்தை பார்க்கிற போதும் நான் ஆர்வத்தையும் காட்டுவதில்லை, அலட்சியத்தையும் காட்டுவதில்லை. ரெண்டுக்கு மத்தியில் எழுதப்படாத ஒரு காசோலை மாதிரி நாம் பார்ப்போம். ஒரு படத்தை எழுதப்படாத காசோலை மாதிரி மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். படத்தை பார்த்து விட்டு தான் சொல்ல பண்ணணும். ரொம்ப பேர் ஒரு கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்காங்க, செல்ல மாட்டேங்குது. ஆனால் நான் ரொம்ப வெள்ளை மனதோடு இந்த படத்தை பார்த்தேன். பார்த்து விட்டு என் மனதுக்குள் வாக்கு போட்டுக் கொண்டேன். ஆனந்த விகடன் இந்த படத்திற்கு 45 மதிப்பெண்களாவது கொடுக்கும் என்ற நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற வேண்டும். கணேஷ் இவ்வளவோ கனவோடு வந்திருக்க தம்பி. தஞ்சாவூரில் பிறந்து நடிக்க வந்து 10 பேரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அவனுக்கு, இளைஞர்களுக்கு. ஐயா முத்துராமர் அழகாக சொன்னார், இந்த தன்னம்பிக்கை வளர்ந்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்கு முன்னால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய விஷயம் அவமானங்களை தாங்கிக் கொள்ளுகிற நெஞ்சு. எல்லா இடத்திலும் அவமானம், அவமானங்களை தாங்கிக் கொடுக்கிற நெஞ்சுதான் அடிப்படையில். இவ்வளவு வளர்ந்த பிறகும் கூட கண்ணுக்கு தெரியாத அவமானங்களை நான் இன்னும் சகித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவமானங்களை சகிக்கத்தான் வெகுமானங்கள் கூடி வருவதாகவும் நினைக்கிறேன். எனவே அவமானங்களை சகிக்கக்கூடிய உள்ளம் இந்த பையன் எத்தனை நிமிஷம் தாங்கியிருப்பான், எத்தனை பேர் நிராகரித்திருப்பார்கள். இந்த இயக்குனர் இந்த இடத்துக்கு வருவதற்கு கணேஷ் பாபு தாண்டி வந்த உயரங்களும் சிராய்ப்புகளும் காயங்களும் என்னென்ன, அதற்கெல்லாம் ஒட்டுமொத்த பரிசு யமுனா படத்திற்கு தமிழ் சமுதாயம் கொடுக்க போகிற வெற்றிதான் என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன். தோழர்களே, இந்த இசை வெளியீட்டு விழாவை நான் பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த வெளியீட்டு விழாக்களால் பெரிய பயன் இருப்பதாக நான் ஒருபோதும் கருதியதில்லை. ஏனென்றால் இத்தனை தொலைக்காட்சி வந்திருக்கிறார்கள், இத்தனை பத்திரிகை வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 3 பத்திரிகைகள் ஒரு தொலைக்காட்சி தவிர இதை ஒளிபரப்புவதில்லை, அச்சிடுவதில்லை. இந்த படத்தின் வெளியீட்டு விழாவினால் இந்த படத்திற்கு வியாபாரத்தில் யாரும் காசோலை கிழித்து கொடுத்து விட்டு போவதும் இல்லை. என்ன நடக்குதுன்னா, எங்களுக்கு நாங்களே மஞ்சள் தண்ணி தெளித்துக் கொண்டு ஆடுகிற ஆட்டம் தான் இந்த கேசட் வெளியீட்டு விழா. நாங்களே ஓடிக்கொள்வோம். ஆனால் என்ன கிடைக்கிறது என்று சொன்னால்,
இந்த விழாவின் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் கிடைக்கிறது. நான் எல்லாரையும் மேடையில் தான் பார்க்கிறேன். நான் சினிமாவுக்குள் இல்லை, சினிமாவில் இருக்கிறேன் தவிர சினிமாவுக்குள் இல்லை. எனக்கு ரொம்ப பேர் தெரியாது, என்னையும் பல பேருக்கு தெரியாது. நீங்க பார்க்கறது இவர் தான், அவரு இவர் யார் இவர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். பாலாசிங் நீ தான் பார்க்குறேன், நரேன் நீ தான் பார்க்குறேன், இவரெல்லாம் நீ தான், பாண்டியராஜன் எனக்கு தோழர், மற்ற யாரும் இல்லை, சில பேர் நீ தான் பார்க்குறேன். இப்படி இந்த மேடையில் அறிமுகத்திற்கு தான் இந்த விழா. நான் அவங்க கேட்கிறேன், இந்த மேடையில் இனிமேல் பாட்டு வெளியீட்டு விழா என்று கொண்டால் நம்முடைய திரையுலகத்தின் முன்னோடிகளின் படங்களை ஒரு 10 படம் வைங்க. நாளுக்கு நாள் மறக்கப்படுகிறார் நம்முடைய பழைய கலைஞர். இங்க வைக்கணும். ஜி ராமநாதன் வைங்க, எஸ் வி வெங்கட்ராமன் வைங்க, கே வி மகாதேவன் வைங்க, எம் எஸ் விஸ்வநாதன் வைங்க, வி குமார், டி ஆர் பாப்பா, இவங்கெல்லாம் பழைய இசையமைப்பாளர்கள். பழைய பாடகர்கள் பட வைங்க. எம் எம் மாரியப்பா, பி யு சின்னப்பா, திருச்சி லோகநாதன், சி எஸ் ஜெயராமன் வைங்க. டி ஏ போதி, பி வி சீனிவாஸ் படங்கள் வைங்க. நடிகைகள் பல பேர் இருக்கு. டி ஆர் ராஜகுமாரி படம் வைங்க, தவமணி தேவி படம் வைங்க, தேவிகா படம் வைங்க. இப்படி எல்லாம் வச்சா நம்முடைய கலையை நாமே மதிக்கிறோம் என்று ஆகும். இனிமேல் இந்த வேண்டுகோளை நான் தமிழ் சினிமாவின் ரசிகன் என்கிற முறையிலும் தமிழ் கலைஞர்களுடைய காதலன் என்கிற முறையிலும் நான் சொல்வதெல்லாம் ஒன்று உண்டு. ஒரு பக்கம் உங்க படத்துக்கு வச்சுங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய முன்னோடி கலைஞர்கள் படங்களை வைங்க. அது தொலைக்காட்சியில் வந்து கவர் பண்ணுங்க, ஒளிபரப்புங்க. ஏனென்றால் பல கலைஞர்களை கொண்டாடுவதற்கு அவர்களின் குடும்பங்கள் இல்லை, உறுப்பினர்கள் இல்லை, இருந்தாலும் கொண்டாடக்கூடிய பொருளாதாரத்தில் அவர்கள் இல்லை, கொண்டாடக்கூடிய ஜன தொடர்பில் அவர்கள் இல்லை. இன்றைக்கு பழைய கலைஞர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதெல்லாம் கருப்பு வெள்ளை படங்களை ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி தொடர்கள் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அவர்களை பற்றி வேணும் 30 வருஷம் 50 வருஷம் பாடுபட்டிருந்தார் தமிழ் சினிமால. மறந்த அன்னைக்கு இவர் 83 மறைந்து விட்டார். இவர் கலைமாமணி விருது வாங்கியவர், சோழவந்தானில் பிறந்தவர், 2 மகனும் 1 மகளும் இருக்கிறார்கள், மனைவி 1 என்பது குறிப்பிடத்தக்கது. இதோட போட்டு முடிச்சிருந்தீங்க. எனவே இந்த கலைஞர்கள் இந்த காலத்தோடு நினைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த படங்களை வைங்க. அடுத்த பாட்டு வெளியீட்டு விழாவில் அப்படி இருந்தால் அவர்களை நான் கும்பிட்டு கொண்டாடுவேன். யமுனா வெல்லும். கணேஷ் பாபு, உங்கள் படக்குழுவின் பெயரை காரம் சொல்லும். வாழ்த்துக்கள். நன்றி.